इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஆனுமானிக அதிகரணத்துல விற்த்திக்காரர் சொன்ன ஒரு வியாக்கியானம். இந்த அதிகரணம் என்ன வந்தது, எதுக்காக வந்தது, இதுல எப்படி விற்த்திக்காரர் வந்தாருங்கிறது கட்டோபனிஷத்து அதுல உள்ள விஷய வாக்கியம். மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரஹ அப்படின்னு வாக்கியம் வருது. புருஷான் அப்புறம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி, அதுல நமக்கு ஒண்ணு இப்போ விப்ரதிபத்தி இல்லை. ஆனா இந்த மகதः பரம் அவ்யக்தம்னு சொல்லியிருக்கே, இந்த அவ்யக்தங்கிறது சாங்கியன் சொன்ன அவ்யக்தமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னு கேட்டா, 3 சப்தங்கள் சாங்கிய சாஸ்திரத்துல ரொம்ப பழக்கப்பட்ட சப்தமா இருக்கிறது இங்கேயும் இருக்கு, வரிசையா வேற விழுந்திருக்கு. மகத்துன்னு ஒண்ணு, அவ்யக்தம்னு ஒண்ணு, புருஷகான்னு ஒண்ணு. இந்த சப்தங்கள் அவளுக்கு ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அதனால இந்த 3 சப்தங்கள் சேர்ந்து வந்ததுனால அவ்யக்தம்னா அவ சொன்னதா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கை ஏற்படுறது. அதை நிவர்த்தி பண்றதுக்காக முக்கியமா இந்த அதிகரணம் ஏற்படுறது. அது எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இங்க இருக்கு. சாங்கியம் இங்க பூர்வபக்ஷம் பண்ணும்போது அவ்வளவு பிடிவாதமாக இல்லை. இதே சாங்கியம் ஈக்ஷதேர் நாசப்தம்ங்கிற இடத்துலயும் பூர்வபக்ஷியா இருந்தான். ஈக்ஷதேர் நாசப்தம்ல இருந்தான். அந்த ஆனந்தமய அதிகரணத்திலையும் கொஞ்சம் அவனுக்கு இடம் கிடைச்சது. அது அப்படியே காமாச்ச நானுமானாபேக்ஷான்னு அடிச்சு தள்ளிட்டு போனார். இந்த அங்கெல்லாமும் பூர்வபக்ஷியா இருந்தான். ஆனா இங்க அவன் பூர்வபக்ஷியா வர்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அங்க ஈக்ஷதேர் நாசப்தம்ங்கிற இடத்துல அவன் பூர்வபக்ஷம் பண்ணும்போது பிரம்மத்துக்கு இடம் கொடுக்காமல் பிரதானம்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி வந்தான் அவன். பிரம்மத்தை சொல்றதுக்காக எந்த வாக்கியங்கள் இருக்கிறதாக நீ சொல்றியோ அந்த எல்லா வாக்கியங்களுமே பிரதானத்தை தான் சொல்றது, பிரதானம்தான் பிரம்மம் அப்படின்னு கொண்டு போயிட்டான். அப்ப தத்துவமசியெல்லாம் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அதெல்லாம் உபாசனைக்காக வந்திருக்கு. ஜெகத்காரணமான பிரதானத்தையே நான் அகமஸ்மி அப்படின்னு ஒரு உபாசனை பண்ணிக்க வேண்டியதுதான், அப்படித்தான் அர்த்தம் சொல்லணும்னு அவ்வளவு பிடிவாதமா இருந்துட்டு. அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இப்போ இங்க திரும்பி வரும்போது இது சொல்லி ஆகணும், இல்லைன்னா இவ்வளவு தூரம் நிராகரணம் பண்ணினதுக்கு அப்புறம் திருப்பி இங்க எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு பிரச்சனை வருது. இங்க என்ன பண்றான்னா, அவன் தன்னுடைய இதை கொஞ்சம் மாத்திக்கிறான். பிரம்மத்தை நான் வேண்டாம்னு சொல்லல, அதுவும் ஜெகத்காரணமா இருக்கட்டும், ஆனா பிரதானத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத, அதுக்கும் வேதத்துல இடம் இருக்கு. இதுதான் இவனுடைய இப்ப பட்சம். ஆனுமானிகமப்யேகேஷாம் இது சேத் அபி. ஆனுமானிகம்னா பிரதானத்துக்கு இவர் ஆனுமானிகம் அப்படிங்கிற சப்தம் தான் போடுறார். அது ஒன்றும் சரியான பிரமாண சித்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இவாளுடைய அனுமானத்தினாலதான் சித்திச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால சூத்திரக்காரர் அது அனுமானம் ஆனுமானிகம் அப்படின்னு இந்த சப்தத்தை போட்டே சொல்லுவார். அதனால ஆனுமானிகம் அப்படின்னு ஒரு அபிசப்தம் போட்டதுனால இதுவும் சொல்லி இருக்கு அப்படிதான் எங்க பூர்வபக்ஷத்துல வருது. அப்படின்னா பிரம்மத்தை வேண்டான்னு சொல்லலை, அதுவும் இருக்கட்டும், இதை விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இன்னும் பார்க்கணும். இதோட முடிஞ்சு போச்சா? முடியல. 2வது அத்தியாயத்துல 2 இடத்துல அவனை திருப்பி பிடிச்சு இது பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல ஆரம்பத்திலேயே உன்னுடைய ஸ்மிருதி எல்லாம் தப்புன்னு சொல்றதுக்காக ஒரு தடவை வருது. 2 அதிகரணம், ஒண்ணு சாங்கியனுக்காக, ஒண்ணு யோகத்துக்காகன்னு சொல்றா. ஆனா சாங்கியன் தான் பிரதானம். அதுக்கப்புறம் த்விதீய பாதத்துல அங்கே முதல்ல ஸ்தானம் கொடுத்து சாங்கியனை கண்டிக்கிறார். அது என்னது, அவன் ஸ்ருதி பக்கம் வராமல் யுக்தியை வச்சுண்டு பிரதானத்தை ஸ்தாபிக்கிறேன், ஸ்ருதியை தனியா வச்சுடும். யுக்தியை வச்சுட்டு பார்க்கும்போது பிரம்மம் சித்திக்கிறதா பிரதானம் சித்திக்கிறதான்னு பார்ப்போம்னு சொல்லி வரும்போது அந்த யுக்தியை கொண்டே அவனை நிராகரணம் பண்றது 2வது பாதம். ஆக திருப்பி நிராகரணம் பண்றாரு, வித்தியாசமே இல்லையேன்னு நினைக்க கூடாது. நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல சொல்லும் போது அவன் வேற விதமா பூர்வபக்ஷம் பண்றான். இப்ப இந்த 4வது பாதத்துக்கு வரும்போது வேற விதமா பூர்வபக்ஷம். 2வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல வரும்போது அவன் பூர்வபக்ஷம் வேற, அவன் ஸ்மிருதியை கொண்டு வரான், எனக்கும் ஸ்மிருதி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுல 2வது பாதத்துல வரும்போது ஸ்மிருதி
ஸ்ருதி எல்லாம் தனியா வச்சுட்டு யுக்தியை வச்சுட்டு பேசுவோம்னு பேசுறார். இப்படியாக பல இடத்துல சாங்கியன் வந்து அவனை கண்டிக்கிறதுக்கு தாத்பரியம் இருக்கு. இங்கே வருவான். ஆமா, அங்கேயும் வருது, நிறைய இடத்துல வருது அப்பப்போ. ஆனா முண்டகோபனிஷத்துல வரும்போது அவன் வந்து இதை ஒத்துண்டு பேச மாட்டான், பிரம்மத்தை ஒத்துண்டு பேச மாட்டான். இதுதான் நீ பிரம்மம்னு எந்த சப்தத்தை சொல்ற அது வந்து பிரதானம் தான் அப்படி பேசுவான். ஆக அப்படி பண்ணும்போது இவர் அதை நிராகரணம் பண்ணிட்டே வந்து. இப்ப இங்க இந்த விசேஷம் இருக்கு. அதுல என்ன நம்ம சொல்லணும் பார்த்தா, சப்தம் இருக்கு, நான் சப்தத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மகத்துன்னு இருக்கு, அதே மாதிரி அவ்வியக்தம்னு இருக்கு, புருஷகான்னு சப்தம் இருக்கு. ஆனா இந்த சப்தம் வந்து நீ சொல்ற அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பிரமாணம் இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த சப்தங்கள்லாம் லோக பிரசித்தமான சப்தங்கள், இது சாஸ்திர பிரசித்த சப்தம் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பாணினி வந்து தன்னுடைய சாஸ்திரத்துல நதின்னு பேர் வச்சிருக்கார், விருத்தின்னு பேர் வச்சிருக்காருன்னு சொன்னா, வேதத்துல எங்கேயான நதின்னு வந்ததுன்னா விருத்தின்னு வந்ததுன்னா அதை எடுத்துக்க முடியுமா? அது எடுத்துக்கிட்டாரு. அது வந்து அவளே எடுத்துக்க மாட்டான். பாணிட்ட கேட்டா கூட இந்த இடத்துல அப்படி அர்த்தம் சொல்ல மாட்டார். ஏன்னா அது வந்து ஸ்வசாஸ்திரத்துக்காக, தன்னுடைய சாஸ்திரத்துல ஒரு லாகவம் லகுவா விவகாரம் பண்றதுக்காக பண்ணின சம்ஜைகள். அதை வச்சு நீங்க அந்த சாஸ்திரத்துக்கு வெளியில வந்து அர்த்தம் சொல்லப்படாது. அதே மாதிரி இந்த ஸ்மிருதி பிரசித்தி இருக்கே, இது உங்க சாஸ்திரத்துல பேசிக்கிறதுக்காக பண்ணினது. இதை வச்சுட்டு வேதார்த்தத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான ஹேது. இந்த ஹேத்துவால அதை நிராகரணம் பண்ணிட்ட. அப்ப நீ சொல்லு என்னன்னு, வேற ஒன்னும் சொல்றதுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நான் சொன்னத அர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானேன்னு அவன் கேட்பான். இந்த அவ்வியக்தம் மகத்து அவ்வியக்தம்னா என்ன, இதுக்கெல்லாம் அர்த்தம் தனியா உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நான் சொன்னதையாவது வச்சுக்க வேண்டியதானே. ஒரு மீமாம்சா நியாயம் இருக்கு. ரெண்டு பிரசித்திகளுக்கு அத சப்தத்துடைய அர்த்தத்தை எதை எடுத்துக்கணும்னு பார்க்கும்போது, ரெண்டு பிரசித்திக்கு விரோதம் வந்தால் அந்த ரெண்டு அர்த்தத்துல எந்த பிரசித்தி பிரபலம் எது துர்பலம்னு விசாரிச்சு பார்த்து பிரபலத்தை எடுத்துக்கணும்னு இருக்கு. அதுக்கு உதாரணம் ஆரிய பிரசித்தி மிலேச்ச பிரசித்தி அப்படின்னு எடுத்துக்கிறார். யவான ஒரு சப்தத்தை எடுத்துட்டோம்னா, இந்த யவ சப்தத்துக்கு ஆரிய பிரசித்தி ஒரு அர்த்தத்துல இருக்கு. அது ஒரு தானியம், ரெண்டுமே தானியத்தை தான் சொல்றது. ஆனா எந்த தானியங்கிறது அங்க வந்து ஒரு விப்ரதிபத்தி. லேச்சாள் யவம்னு சொல்லி பிரியங்குங்கிற ஒரு அரிசியை சொல்றாளாம், ஒரு தானியத்தை சொல்றாளாம். பிரியங்குன்னு பேரு உள்ள தானியம். ஆரியாள் எதை சொல்றான்னு கேட்டா, அவ வேற ஒரு தானியம். யவம்னு அந்த உத்தர தேசத்துல பிரசித்தமா இருக்கு, நீட்டமா அதுல குச்சி இருக்கும். அப்பேற்பட்ட தானியத்தை அவ சொல்றா. நான் வேதத்துல யவசப்தம் வரும்போது எதை எடுத்துக்கிறது, இவா ஒண்ணு சொல்றா அவ ஒண்ணு சொல்றா, எதை எடுத்துக்கிறதுன்னு சொன்னா அங்க எப்படி தீர்மானம் பண்ணிருக்கானா, இதை பாரு, மிலேச்ச பிரசித்தின்னு சொன்னா அதுவா தன் விவகாரத்துக்கு மாத்திரம் வச்சுட்டு பிரசித்தி. அது ஆரிய பிரசித்தி வந்து வேதத்துல உள்ள அர்த்தத்தை சம்பிரதாயமா வரணும், அதை சம்ரட்சிக்கணுங்கிற அபிப்பிராயம் கொண்டு பிரசித்தி இது. அதனால வேதத்துல உள்ள அர்த்தத்துக்கு ஆரிய பிரசித்தியை வச்சுன்னு வியாக்கியானம் பண்ணணும். ஏன்னா இவாளுக்கு அதுல லட்சணம் பண்றங்கிறதுல தாத்பரியம் இருக்கு, சாமானிய விவகாரம் பண்றவாளுக்கு அந்த தாத்பரியம் இல்லை. அதனால இதைத்தான் எடுத்துக்கணும்னு ஒரு இதை காமிச்சார். இன்னொரு அதிகரணமா சொல்றேன். அந்த இடத்துல எப்படின்னு கேட்டா, பிகா நேமா இந்த மாதிரி சப்தங்கள் இருக்கு. பிகஹானா குயில்னு அர்த்தம் இருக்கு இல்லையா. சாபர பாஷ்யத்துல சொன்னதுனாலதான் நமக்கு தெரியுது அந்த காலத்துல பிக சப்தத்தை ஆரியாள் உபயோகப்படுத்தின்னு இருக்கலேன்னு. இப்போ நாம சில சப்தங்கள் இருந்தும் நாம உபயோகப்படுத்தாமல் இருக்கோம் இல்லையா. பரியாயமாக பல சப்தம், இந்த சப்தத்தை இவாதான் உபயோகப்படுத்துறா, அவ உபயோகப்படுத்துறது லேட்டு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த குயில் இந்த அர்த்தத்துல ஆரியாள் வந்து பிக சப்தத்தை உபயோகப்படுத்தாம இருந்திருக்கா ஒரு காலத்துல. அப்ப அந்த சமயத்துல கோகில சப்தம் தான் இருந்திருக்கு, கோகிலகா தான் இருந்திருக்கே தவிர பிக சப்தம் இல்லை. ஆனா இந்த சப்தத்தை மிலேச்சாள் உபயோகப்படுத்தின்னு இருந்திருக்கா. இப்படி இருக்கும்போது வேதத்துல பிகமாலபேதன்னு வந்தால் அந்த இடத்துல பிக சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? இப்ப ரெண்டு பிரசித்தி இல்லை, ரெண்டு பிரசித்தி விரோதமா இருந்தா எது பிரபல பிரசித்தின்னு பார்த்து எடுத்து விடலாம். ஒரு பக்கம் பிரசித்தியே இல்லை, ஆரியாள்கிட்ட கேட்டா பிகனா என்ன, இந்த சப்தத்தை நாங்க உபயோகப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. லேச்சாள்கிட்ட கேட்டா குயில்னு அர்த்தம் சொல்லுவா. இப்ப எதை எடுத்துக்கிறது? லேச்ச பிரசித்தியை எடுத்துக்க கூடாதுன்னு நீ தான் ஒரு இடத்துல நிராகரணம் பண்ணிருக்கே, அதை எப்படி திருப்பி எடுத்துக்கிறது அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணி, அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த பூர்வபக்ஷி சொல்றான், ஏதாவது அந்த பிகங்கிறதுக்கு வியாக்கரணம், ஏதாவது வியாக்கரணம் நிருக்தம் அந்த வந்து ஏதாவது அர்த்தம் சொன்னா எடுத்துக்கலாமே அப்படின்னு பூர்வபக்ஷம்.
எப்படி அந்த பிகசப்த நிஷ்பத்தி எப்படி வருது? பாங்கிற தாத்து அதுக்கப்புறம் ஒரு பிரத்யம் அப்படின்னு பிரிச்சு பாத்தி இத்தி பிகா பிவத்தி இத்தி பிகா இப்படி ஏதாவது அர்த்தம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னான். சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, விரோதியான வேற ஒரு பிரசித்தி இல்லாத பட்சத்துல லேச்ச பிரசித்தியே எடுத்து விடணும்னு. வேற நீங்க புதுசா பிரசித்தியை கல்பிக்கிறதுக்கு பதில் யாரோ ஒருத்தர் அந்த அர்த்தத்துல வழக்கமா அனாதி காலமா பிரயோகம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னா அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். விரோதம் இருந்தாத்தான் லேச்ச பிரசித்தியை விட்டுட்டு ஆரிய பிரசித்தியை எடுத்துக்கணுமே தவிர, விரோதம் இல்லாட்டா அதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்க புதுசா ஒன்ன கல்பிக்க கூடாது அங்க சொல்லியிருக்கா. ஆஹா பிகசப்தத்துக்கு கோகிலஹா அப்படின்னு அர்த்தம். நேமபிஷ்டம்னு வருது வேதத்துல. அந்த நேமனா இந்த சப்தத்தை ஆரியாள் பிரயோகம் பண்றது இல்லை, அர்த்தம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு. இந்த அர்த்தத்துல மிலேச்சாள் பிரயோகம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்ப அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும்னு சொல்றேன். இப்ப நான் எதுக்கு கொண்டு வந்தேன்னா வந்துட்டேன். இந்த மகத்து அவ்யக்தம் புருஷம் இந்த சப்தங்கள் 3 இருக்கு இல்லையா? இந்த 3 சப்தத்துக்கு உங்ககிட்ட பிரசித்தமான ஒரு அர்த்தம் இல்லாட்டா நாங்க சொல்ற சாங்கியத்துல சொன்ன அந்த அர்த்தத்தையே எடுத்துக்கலாமே. நீங்க புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம். உங்க கிட்ட ரெடியா சித்தமா வச்சுட்டு இருக்கோம், இந்த அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கலாமேன்னு சாங்கியம் கேட்பான். இப்படி கேட்கும் போது இந்த சூத்திரக்காரர் இங்க வந்து அது இல்லை, என்கிட்டயே அதுக்கு வேண்டிய அர்த்தங்கள் இருக்கு, எங்கேயோ போக வேண்டாம் இங்கேயே இருக்குன்னு சொல்லணும். இதுதான் வாக்கியசேஷாதிகரணம்னு பூர்வமீமாம்சை. இது எல்லாம் பார்த்தா அந்த பூர்வமீமாம்சையுடைய பல நியாயங்களை இங்க கோத்து வாங்கி இவர் விசாரம் பண்ணியிருக்கார். இங்கேயே என்கிட்ட இருக்கு, நீ கொடுக்க வேண்டாம். எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஷரீர ரூபக விநியஸ்த கிரகீதே அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்ற. ஷரீரம் அப்படின்னா என்ன? நிச்சயத்து முன்னாடி அந்த கட்டோபனிஷத் சந்தர்ப்பம் நமக்கு தெரியும், வரிசையா தெரியும். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது. அதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்னா கல்பிக்கிறார். ஆத்மா ரதி, ரதசுவாமி. ஷரீரம் ரதமேவது புத்திந்து சாரதிம் வித்தி மனஹா பிரகிரகமேவச்ச, கடிவாளம் பிரகிரகமேவச்ச இந்திரியாணி ஹயானாகு, குதிரைகள். விஷயான், இந்திரியங்கள்னால நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்க, விஷயாம் கோச்சராம் தேஷு கோச்சராம். கோச்சரம்னா மார்க்கம், இந்த மார்க்கத்துல அது ஓடுறது. ஆச்சா, இவ்வளவு பதார்த்தம் வந்தது. இங்கே வரும்போது இது முன்னாடி, அதுக்கப்புறம் இங்க பாருங்க. இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியச்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரஹ. கிட்டத்தட்ட அங்க உள்ள அதே அர்த்தங்களை தான் இங்க எடுத்துட்டு இருக்கா. இதுக்கு மேல இது அப்படின்னு இல்லையா? இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக, அர்த்தான்னு சொன்னா விஷயம். இது ரெண்டும் அங்க விஷயம்னு சொன்னதும் இங்க அர்த்தம்னு சொன்னதும் ஒண்ணு, வெறும் பதங்கள் தான் வேற, அர்த்தம் ஒண்ணு. அர்த்தேபியச்ச பரம் மனஹ, மனஹாங்கிறது அதே, அங்கேயும் மனசு இருக்கு இங்கேயும் மனசு இருக்கு. மனசஸ்து பரா புத்தி, புத்தியும் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. புத்தேர் ஆத்மா மகான் பரஹாங்கிற இடத்துல ஆத்மாங்கிற சப்தத்தை வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அங்க ஆத்மானம் ரதினம் வித்தின்னு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அதாவது ரத சுவாமி ஜீவாத்மா, அவனை எடுத்துன்னு விடலாம். ஆத்மா மகான் பரஹா. இப்ப மகதः பரம் அவ்யக்தம், இந்த அவ்யக்த சப்தம் முன்னாடி அங்க சொல்லப்படலை. அங்க ஏற்கனவே சொல்லும்போது அந்த கல்பனை வரைச்ச வரல, அவ்யக்த சப்தம் காணும். வேற புருஷः பரஹாங்கிறது அங்க தத்விஷ்ணோ பரமம் பதம் சொல்லியே இருக்கு. அங்க இந்த எல்லாம் சரியா இருந்ததுன்னா இந்த ரதத்தை ஓட்டி கொண்டு போய் எங்க போய் சேர்றதுன்னு சொன்னா தத்விஷ்ணோ பரமம் பதம்னு அங்க சொல்லியே இருக்காரு. அதனால அதுலயும் இது இல்லை. இப்ப அவ்யக்த சப்தத்துல தான் எதை எடுத்துக்கணும்னு சந்தேகம். இப்ப அங்க என்ன விட்டு போச்சுன்னு பாக்குறோம். அங்க பார்த்தா இந்திரியம் வந்தாச்சு, விஷயம் வந்தாச்சு, புத்தி மனசு எல்லாமே வந்தாச்சு. ஆனா சரீரம் ஒண்ணு விட்டு போச்சு. ஷரீரம் ரதமேவத்துன்னு சொல்லியிருக்காரு. அந்த சரீரத்தை இங்க எதுல சேர்த்துட்டார்? இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியச்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரஹா மனசः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரஹா. சரீரம் விட்டு போச்சு. அப்ப அங்க சரீரம் ஒண்ணு விட்டு போச்சு, அதை எடுத்துக்கிறதுக்கு இங்க சப்தம் இல்லை. ஆனா இங்க ஒரு அவ்யக்தம்னு ஒரு சப்தம் இருக்கு. இதனால எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியல, நிக்கிறது இல்லையா? அங்க ஒரு அர்த்தம் இருக்கு, இங்க ஒரு சப்தம் இருக்கு. சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை நம்ம கல்பனை பண்ணினோம்னா அவ்யக்த சப்தம் சரீரத்தை சொல்றது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். இது பரஸ்பர ஆகாங்ஷா.
இந்த நஷ்டாஸ்வ தக்தரத நியாயம்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஆகாங்ஷை, இதுக்கு ஒரு ஆகாங்ஷை, ரெண்டும் சேர்ந்தா ரெண்டுக்கும் சரியா போச்சு, ஆகாங்ஷை தீரும். அந்த மாதிரி பாக்குறச்சே ஷரீர ரூபக விநியஸ்த ரதமாக நிரூபணம் பண்ணப்பட்ட அந்த சரீரம் இருக்கே, அதைத்தான் கிரகிக்கப்படுறது இந்த அவ்யக்தங்கிற சப்தத்தினாலே. சரீர ரூபக விநியஸ்த கிரகித்தே அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டாரா. அப்ப அவ்யக்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு சரியாயிடுத்து. சரீரத்தை சொல்லிட்டார் அவ்யக்தம்னு. ஆனா இது பொருத்தமா இருக்கான்னு அடுத்த சந்தேகம். சரீரம் இவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கும்போது இத போய் அவ்யக்தம்ங்கிற சப்தத்தினால சொல்லலாமா? யோக்கியமா இல்லையே, வளர்ச்சின்னு தெரியிருச்சே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு சூத்திரம் வந்தது, சூக்ஷ்மந்து ததர்ஹத்வாத். பல கேள்விகள் இருக்கு, ஆனா பல கேள்விகள்ல இந்த மாதிரி சூக்ஷ்மந்து ததர்ஹத்வா அப்படின்னு எப்படின்னா என்ன, நான் முதல்ல பாஷ்யக்காரர் சொன்ன வியாக்கியானப்படி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் விருத்திக்காரருக்கு வரேன், அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். சூக்ஷ்மந்து ததர்ஹத்வாத்னு சொன்னா ஸ்தூல சரீரம் தான் எடுத்துக்கணும், சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. நமக்கு சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு உண்டு, ஆனா அதை இங்க எடுத்துக்க கூடாது, ஸ்தூல சரீரம் தான் எடுத்துக்கணும். ஆமா, அதை எப்படி அவ்யக்தம்னு சொல்றதுன்னு சொன்னா இதுக்கு காரணம் சூக்ஷ்மமா இருக்கு. காரணம்னா என்ன, ரொம்ப ரொம்ப கடைசி காரணம். இந்த சரீரம் எந்த பஞ்சபூதத்துல இருந்து வந்தது, அந்த பஞ்சபூதங்களை கூட கேட்கல, அதுக்கும் காரணம், எல்லாத்துக்கும் மூல காரணம் பரமாத்மா இல்ல. பரமாத்மாவே தத்விஷ்ணு பரமம் பதம் புருஷான் நபரம் கிஞ்சித் அவ்யக்தாத் புருஷ பரஹாங்கிறதுல சொல்லியாச்சு. அதனால பரமாத்மாங்கிற காரணத்தை எடுத்துக்கப்படாது. பரமாத்மாவை விட்டுட்டு சர்வ ஜகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது எதுவோ அந்த பதார்த்தத்தை இப்ப நான் இங்க எடுத்துக்கணும். அதாவது என்னன்னு நாம சொல்லுவோம், அவ்யாகிருதம், மாயா, அவித்யா, இப்படி எல்லாம் நம்ம பேர் வச்சிருக்கோமே, அதுதான் அந்த தத்துவம். சகல பிரபஞ்சத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய தத்துவம் இது அவ்யக்தம். அது அவ்யக்தம். எது, அந்த காரணமா இருக்கக்கூடியது அவ்யக்தம், சூக்ஷ்மமாக இருக்கு. அது அவ்யக்தம்னு சொல்றது யோக்கியமாக இருக்கு. ஆனா அதை இந்த அவ்யக்த சப்தம் சொல்லல, அந்த சப்தத்தை அதுலேருந்து பரம்பரையா வந்த சரீரத்துக்கு உபயோகப்படுத்திருக்கு அப்படின்னு ஆச்சாரியருடைய வியாக்கியானம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சூக்ஷ்மந்து ததர்ஹத்வாத்து நேரடியா வியாக்கியானம் பண்ணாமல் சூக்ஷ்மங்கிற சப்தம் அந்த சூக்ஷ்மமான அவ்யாக்கிருதம் அவித்தியை சொல்றது, மாயையை சொல்றது. ஆனா அந்த மாயை இந்த அவ்யக்த சப்தம் சொல்லல, அந்த மாயைக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அந்த சப்தத்தை அதனுடைய காரியமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு உபயோகப்படுத்திருக்கு. இப்படி எல்லாம் உண்டா, பிரயோகம் பண்றது உண்டானா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து காமிச்சுட்டார். கோபிகி ஸ்ரீணீத மத்சரம்னு ஒரு மந்திரத்தை எடுத்து காமிச்சார். இதுல மத்சரகானா சோமம், சோமரசத்தை கோனா மாடு தானே, மாட்டை போட்டு கலக்க வேண்டியதுன்னு அர்த்தம் வருது. அப்ப கோனா என்ன, கோவை போட்டு கலக்க முடியாது. அப்ப என்ன, கோவுடைய க்ஷீரம்னு அர்த்தத்தை எடுத்துக்கணும். அப்ப கோக்ஷீரத்துக்கு எந்த சப்தத்தை அது உபயோகம் பண்ணிருக்குன்னா கோ சப்தத்தையே பிரயோகப்படுத்திருக்கு. கோலேந்து வரக்கூடிய க்ஷீரத்துக்கு கோ சப்தத்தை பிரயோகப்படுத்தலான்னா அப்ப அவ்யக்தத்திலேருந்து வந்த இந்த சரீரத்துக்கு ஏன் அவ்யக்த சப்தத்தை பிரயோகப்படுத்தக்கூடாது? அதனால இந்த இடத்துல அவ்யக்த சப்தம் சரீரத்தை சொல்றது, அதை தாராளமா சொல்லலாம், தப்பு இல்லை. அதுக்கு காரணம் அவ்யக்தமா இருக்கிறதுனாலே, ததர்கம் அவ்யக்தம்ங்கிற சப்தத்துக்கு யோக்கியமா இருக்கிறதுனாலே இந்த சரீரத்தை சொல்லலாம், அதுல இருந்து வந்த காரியம் தானே ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணினார். சூக்ஷ்மந்து ததர்ஹத்வாத்னு. அப்புறம் இன்னொரு ஸ்தோத்திரமும் இருக்கு, இதுக்கும் சேர்த்துதான் விருத்திக்காரர் வியாக்கியானம் பண்றார். இப்ப என்ன கேள்வி வந்துடுத்துன்னு சொன்னா, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எங்களுடைய பிரதானத்தை நிராகரணம் பண்ணலேன்னு ஆயிடும்னு வந்து. ஏன்னா சர்வ ஜகத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய ஒன்ன ஒத்துண்டு அதனுடைய காரியமாக இருக்கிறதுனால அதுக்கு வைக்கிற பேரை இதுக்கு நீங்க உபயோகப்படுத்துகிறீர்கள், இப்படித்தானே பண்ணினீள் காரியத்துக்கு. அப்ப மூலமா ஒண்ணு இருக்குன்னு சொன்னதாக தானே, ஒத்துட்டா தானே அவ்யக்தம்னு நிஜமாவே ஒண்ணு இருக்குன்னு சொன்னா தானே அதனுடைய காரியத்துக்கு அந்த சப்தத்தை நீங்க வைக்கலாம், பிரயோகம் பண்ணலாம். அதனால அது ஒத்துட்டுதாக ஆயிடுது. அது என்னதுன்னு கேட்டா, நீங்க அவ்யாகிருத்தம் அவ்யக்தமாக ஒரு பதார்த்தத்தை ஒத்துக்கிறீங்களே, அது நாங்க சொல்லக்கூடிய பிரதானத்தை காட்டிலும் வேறானது இல்லை. அப்ப சாங்கியம் சொல்லக்கூடிய அந்த பிரதானம் அப்படிதான். அப்ப அதுக்கு இடம் கிடைச்சாச்சு. நீங்க அவ்யக்தங்கிற சப்தம் இந்த இடத்துல சரீரத்தை சொல்றதுன்னு சொன்னாலும் இந்த சப்தம் எப்படி அதுக்கு வந்ததுன்னு உபபாதனம் பண்ற காலத்துல அந்த அவ்யக்தம், நான் சொல்ற அவ்யக்த
பிரதானம் இருக்கு, அதை வச்சுட்டு தான் நீங்க உபபாதனம் பண்றேள், அதனால அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லாதீங்கோ, மறுபடியும் அது இருக்குன்னு வந்துடுத்தோன்னு அடுத்த சங்கை வருது. இந்த சங்கைக்கு அவர் நிராகரணம் பண்றார் சூத்திரக்காரர். இல்ல, அவ்யக்தம்ங்கிறது ஒண்ணு இருக்கு வாஸ்தவம், ஆனா அது நீ சொன்ன பிரதானம்னு சொல்ல முடியாது. ஏன் வித்தியாசப்படுறது? நீ சொல்ற பிரதானத்துக்கும் நான் சொல்ற அவ்யக்தத்துக்கும் மூல காரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி? நீ சுதந்திரம்னு சொல்ற, நான் ஈஸ்வராதீனம்னு சொல்றேன். தததீனத்வா, தத்னா இந்த ஈஸ்வரனை எடுத்துக்க வேண்டியது. நான் சொல்ற மாயையானது ஈஸ்வரனுக்கு வசப்பட்டிருக்கு, அதீனமாக இருந்துட்டு வேலை செய்யறது, சுதந்திரம் இல்லை. நீ சொல்ற பிரதானம் அப்படியோ இல்ல, அது சுதந்திரம், அது ஈஸ்வராதீனம் சொல்லிட்டா சாங்க சித்தாந்தமே போயிடும். அதனால சுதந்திர பிரதானவாதங்கிறதுக்கு இங்க இடம் இல்லை, நீ சொல்ற பதார்த்தம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன கேள்வி வருது? இந்த இடத்துலதான் பளிச்சுன்னு ஆச்சாரியால் அந்த பாவரூப வித்தியெல்லாம் எடுத்து நிறைய சொல்லியிருக்க. இங்க ஒரு கேள்வி வருது. தததீனத்வாத் ஆயிடுத்து, அர்த்தவத்துன்னு சொல்லணுமோ இல்லையோ? அர்த்தவத்து, இதுக்கு பதில் சொல்லணும். இந்த அர்த்தவத்துங்கிற சப்தத்துக்கு 2 தினசா வியாக்கியம். நம்ம என்ன சாதாரணமா நினைக்கிறோம், அர்த்தத்தை போல இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணலாம். அர்த்தவத் அப்படின்னா அவ்வியம், அவ்வியமாக வச்சுட்டோம்னா தத்வத், அத போல அப்படிங்கிற அர்த்தத்துல நாம வச்சுட்டோம்னா இது வதி பிரத்யாந்தம் அவ்வியம். ஆனா இது அப்படி வச்சுக்கல ஆச்சாரியார். அர்த்தவான் அப்படின்னு வச்சுக்கிறோம்னா மது பிரத்யம், அதை நபும்சகலிங்கத்தில் சொன்னாலும் அர்த்தவத்துன்னு தான் வரும். அதாவது பிரயோஜனம் உள்ளதுன்னு அர்த்தம் பண்ணின. தததீனத்வாத் முடிஞ்சு போச்சு, வித்தியாசப்படுத்துறதுன்னு. எதுக்கா இப்படி ஒரு தத்துவத்தை நீங்க ஒத்துக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், இல்ல இதுக்கு பிரயோஜனம் உண்டு, பந்த முக்தி வியவஸ்தைய நிரூபணம் பண்றதுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாயை அவ்யாகிருதம்னு சொல்றேனே இது தேவைப்படுறது, இது இருந்தா தான் பந்த முக்தி வியவஸ்தை பண்ண முடியும்னு ஆச்சாரியால் நிரூபிக்கிறார். ஏன்னா இந்த அவித்தியங்கிறது ஒன்ன வச்சுக்கலன்னு சொன்னா இந்த வியவஸ்தை வராது. எப்படி? யாரு முக்தாள்னு கேட்டா, யாருக்கு இந்த அவித்தியை வித்தியால நிவர்த்தி ஆயிடுறதோ அவளை முக்தாள்னு சொல்லணும். சரியா? அப்படின்னா நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒண்ணு இருந்தா தானே அவளை முக்தாள்னு சொல்ல முடியும். அதே சமயத்துல அதே முக்தாள் முன்ன பந்த சம்சாரியாக இருக்கிற காலத்துல அவளை சம்சாரியாகவும் வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப அவளை சம்சாரியாக ஆக்குறது எது அப்படின்னு கேட்டா இதுதான். ஆக இந்த அவித்யாத்மிகா பீஜ சக்தி இருக்கு, இதுதான் வேணும். வேற விதமா சொல்லலாமேன்னு கேட்கக்கூடாது. வேற விதமா கூட சில பேர் சொல்லுவா, கர்மாவால இவன் ஏற்கனவே சம்சாரியாக இருந்துட்டான், கர்மா எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப முக்தனாக இருக்கான், இந்த மாதிரிதான் மத்தவா சொல்றா. நீங்க மீமாம்சகால பார்த்தாலும் சரி, அதை தவிர மற்ற துவைத்த மத்தங்களை பார்த்தாலும் இந்த ஆத்மா ஒரே ஆத்மா சித்த முன்னாடி தியானம் வரத்துக்கு முன்னாடி கர்மாவால சம்சாரியா இருந்தான், அவன் பண்ணின கர்மாவால. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் தீர்ந்து போயிடுத்து, இப்ப முக்தியா இருக்கான், முக்தனா இருந்துட்டு இருக்கான். அப்ப ஒருத்தனே முன்னாடி ஒரு தினசாவும் அப்புறம் ஒரு தினசாவும் மாறி போயிடுறான் இல்லையா? நமக்கு எப்படின்னு கேட்டா அந்த மாதிரிலாம் மாறுதல் வர முடியாது, ஆத்மாவில் வரப்படாது. வந்தா அது விகாரமாயிடும். நிர்விகாரத்துவத்துக்கு ஹானி ஓடுங்கிறதுனால அந்த ஆத்மாவை விகாரப்படுத்தாமல் அவனை சம்சாரியாகவும் முக்தனாகவும் ஆக்க வேண்டியிருக்கு. அதான் இங்க பெரிய கஷ்டம். அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, எப்பவும் போலதான் அந்த ஸ்வரூபம் இருந்துட்டு இருக்கு. அப்படியே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அவன் அனாதி காலமா சம்சாரியாகவும் அப்புறமா தியானம் வந்ததுனால முக்தனாகவும் ஆனா மாதிரி பண்ணணும். அப்படி பண்றதுக்கு வேண்டிய ஒரு இது கர்மா ஆக முடியாது. கர்மானா இவன் நிஜமாவே பண்ணினவனே அது மாத்தும், இப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால இங்க அவித்தியன்னு ஒண்ணு வச்சுண்டாத்தான் நமக்கு இந்த பந்த முக்தி வியவஸ்தை சரியாக வரும், இல்லாட்டா வராது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது அர்த்தவத், ரொம்ப அர்த்தம் உள்ளதாக இது இருக்குன்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். அர்த்தவத் அர்த்தவதி சா அர்த்தவதி ஹிசா நஹி தயாவினா. இன்னொன்னு, இந்த ஜீவன சம்சார பந்த முக்திக்கு மாத்திரம் இல்ல, ஈஸ்வரனை நாம சிரஷ்டான்னு சொல்லணுமோ இல்லையோ, ஜெகத் சிரஷ்டான்னு, ஜெகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றான்னு சொல்லணுமோ இல்லையோ, அப்படி பண்றதுக்கு கூட இந்த மாய சேர்ந்தாத்தான் முடியும், இல்லாட்டா முடியாது. அது வேற சொல்றார், நஹி தயாவினா பரமேஸ்வரஸ்ய சிரஷ்டத்துவம் சித்தியதி. ஏன்னா மாயைய
பரமேஸ்வரனுடைய சக்தியாக சொல்லப்பட்டிருக்கு. பராஸ்ய சக்தி மாயினந்து மகேஸ்வரம். அதனால அது இல்லாமல் அவன் ஒன்றும் பண்ண மாட்டார். இது ஒரு பிரயோஜனம். முக்தானாஞ்ச புனரனுத்பத்தி, அதான் பந்த முக்த வியவஸ்தை. இந்த ரெண்டு பிரயோஜனத்துக்காக அந்த ஒன்ன அவ்யக்தங்கிற பதார்த்தத்தை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூத்திரத்தை முடிச்சுட்டார். இங்க விற்த்திக்காரர் வந்தார். இத சாங்கியனை நிராகரணம் பண்ணியாச்சு, அந்த பிரதானம் இல்லை, சரியா போச்சு. ஆனால் விற்த்திக்காரர் இங்க என்ன வியாக்கியானம் பண்றாருன்னு பாருங்க. அவர் என்ன சொல்றார்? அன்னே துவர்ணயந்தி. இது விற்த்திக்காரர், ஆச்சாரிய தேசியா அப்படின்னு போட்டார். இவர் என்ன சொல்றார்? நமக்கு ரெண்டு சூத்திரம் இங்க இருக்கு. சூக்ஷ்மந்து ததர்ஹத்வா தததீனத்வாத் அர்த்தம். ரெண்டு ஆனுமானிகமேகேஷாங்கிறதுல நமக்கு வித்தியாசம் இல்லை. அவரும் இந்த அவ்யக்த சப்தத்தால சரீரத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுல வித்தியாசப்படலை. இப்ப எந்த சரீரத்தை எடுத்துக்கிறது? அவருக்கும் இதே பிரச்சனை. அவ்யக்தங்கிற சப்தத்தால எப்படி ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்க முடியும்? அதுக்காக அவர் என்ன பண்ணார்? சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கலாமே. சூக்ஷ்மம் தூ அப்படின்னா ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்க முடியாட்டாலும் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கலாம். அது அவ்யக்தம்னு சொல்லலாம். அது கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரமா இல்ல. அதனால த்விவிதம் ஹி ஷரீரம் ஸ்தூலம் சூக்ஷ்மஞ்ச. ஸ்தூலம் எதிதம் உபலபியதே, எல்லாருக்கும் தெரியறதே அதுதான் ஸ்தூலம். சூக்ஷ்மம் எது உத்தரத்திர வக்ஷதே ததந்தர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தா பிரச்சனை நிரூபணாபியாம். இந்த சரீரத்தை விட்டு போறதுன்னு சொல்றாளோ இல்லையோ, அப்படி போகும்போது ஒரு சரீரம் கூட போறது. அந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரம். அதை சூக்ஷ்மம்னு சொல்லி அங்க நிரூபணம் வேற பண்ண போறார். சூக்ஷ்மம் பிரமாணதஷ்ட ததுபலப்தேன்னு ஒரு சூத்திரம். இப்ப அங்கேருந்து வெளியில போகக்கூடிய அந்த இந்திரியங்கள் கலந்த அந்த சரீரம் இருக்கே, அது சூக்ஷ்மம். அப்படிதான் தெரியறது பிரமாணத்தினாலே. அது அது அதனுடைய சம்பந்தத்தை வச்சுட்டுதான் சரீரத்துல அந்த உஷ்ணங்கள்லாம் தெரியறது. அது வெளியில சூக்ஷமா இருக்கிறதுனால, எந்த சூக்ஷங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் அங்க. சூக்ஷங்கிறதுனால ஒண்ணு பரிச்சின்னம், வியாபகம் இல்லை, இது ஒண்ணு. இது ஒரு அர்த்தம். பரிச்சின்ன ரொம்ப சின்னதுன்னு, அளவுல சின்னதுன்னு நினைக்க கூடாது. இந்த ஸ்தூல சரீரத்தை விட அளவுல சின்னதுங்கிற அர்த்தத்துல இல்லை. பரிச்சின்ன பரிமாணம், யுக பரிமாணம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, சூக்ஷ்மம்னா என்னன்னா அதை அது போகும்போது எதுவும் அதை தடுக்க முடியாது. அப்பிரதீகாதா, எதனாலையுமே தடுக்க முடியாது. இப்ப இந்த கண்ணாடி போட்டாலும் அதுல இருந்து வெளிச்சம் வெளியில வந்துடுறது இல்லையா? அப்ப கண்ணாடிங்கிறது அந்த வெளிச்சத்துக்கு பிரதிகாதம் பண்ணல, அப்படித்தானே சொல்றோம். அந்த மாதிரி இந்த சூக்ஷ்மத்துவம் அப்பிரதிகன்யமானத்துவம்னு சொல்றான். இது இதுல இருந்து வெளியில கிளம்பி போகும்போது அது பெரிய ஓட்ட கட்டவானுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஆனா ஓட்ட வழியா வருதுங்கிறது வேற விஷயம். அது எதுனாலையுமே பிரதிகதமாகாது, எதுவுமே அதை தடுக்காது. தடுக்காம இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் அப்பிரதிகாதகான்னு பேரு. இது சூக்ஷ்மத்துவம் அப்படின்னு அங்க சொல்றான். சூக்ஷ்மம் பிரமாணதஷ்ட ததோபலப்தேஹே அப்படின்னு. ஆஹா, சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி அங்க பேச போறார். அதை இங்க வச்சு விடலாம். அவ்யக்த சப்தத்துக்கு அர்த்தம் பொருத்தமாக இருக்கு. சரி, அதை எடுத்து விடலாம். அப்ப அடுத்த சூத்திரம் எப்படி வந்ததுன்னா தததீனத்வாத் அர்த்தவத். இப்ப என்ன இங்க இதுன்னு கேட்டா, முன்னாடி என்ன சொல்லியிருக்கு? புத்தியை சொல்லியிருக்கா. மகத பரம் அவ்யக்தம், அவ்யக்தாத் பர புருஷ பரஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இவர் எப்படி வியாக்கியானம் பண்ணாருன்னா, அந்த மகத் சப்தத்தை சொல்லும் போது புத்தேர் ஆத்மா மகான் பரஹான்னு இருக்கு. ஆத்மா மகான்னு ரெண்டு சப்தத்தை சேர்த்து போட்டிருக்கு. இந்த மகத் சப்தம் ஏற்கனவே வரல. அந்த ரதாதி ரூபணம் பண்ற காலத்துல மகத்து கிடையாதுங்க. ஆனா ஆத்மாங்கிற சப்தம் இருக்கு. ஆத்மானம் ரதினம் வித்தின்னு. அந்த ஆத்மா தான் ரத சுவாமியா இருந்திருக்கான். அவனை தான் இங்க பிடிச்சு வச்சுக்கணும். ஆத்மா மகான் பரஹா அப்படிங்கிற இடத்துல. அப்போ அடுத்தது மகத பரம் அவ்யக்தம்ங்கிற இடத்துல அந்த ஆத்மாவை தானே எடுத்துக்கணும். அந்த ஆத்மா யாரு? சம்சாரி ஆத்மா, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை விட அவனுக்கு உபாதியா இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரம் பெரிசு, பரம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது இங்க கேள்வி வந்துருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் தததீனத்வாதர்த்தவத்துன்னு சூத்திரம் வந்துதான் விற்த்திகார மதத்துல. அப்படின்னா என்ன? இந்த மேல சூத்திரக்காரர் ஒரு இடத்துல சொல்ல போறார், இந்த சூக்ஷ்ம சரீரம் இவனை எது பரியந்தம் பிடிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு அவதி, மோக்ஷ பரியந்தம்னு. 2-3 இடத்துல இந்த விஷயத்த சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். ததாபீதே சம்சார வியபதேசா தத்
தத்னா இந்த சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரமானது அபீதேகே, அங்க அபீதி சப்தத்தினால மோட்சத்தை வீட்சிக்கிறார், லயத்தை. அது பரியந்தம் இவனோடு சம்பந்தப்பட்டு இருக்கும். ஏன்னா நடுப்புற இது விட்டு போச்சுன்னு சொன்னா அப்ப ஆள் மாறி போயிடுவான். ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுட்டு தான் இவனை சம்சாரி ஆக்கணும். இதுலத்தான் அந்த இவனுடைய தர்மா தர்மங்கள்லாம் இருக்கணுமே தவிர ஆத்மாவில இருக்க முடியாது. அதனால இது அப்பப்போ வேற வேற புதுசா வந்ததுன்னு சொன்னா ஆள் மாறி போயிடுவான். அதனால இது கடைசி பரியந்தம் இருக்கும் அப்படின்னு அங்க சொல்றார். அதே மாதிரி மனசை சொல்லும் போது யாவதாத்ம பாவித்வாச்ச நதோஷா தத்தர்சனாத்னு ஒரு இடத்துல மனசுங்கிறது சுஷுப்தி காலத்துல போச்சு அப்புறமா வந்தது அப்படின்லாம் சொல்றீங்களோ இல்ல புதுசா வேற மனசு வருது இல்லை இவனுக்கு. அதே மனசுதான் யாவது ஆத்ம பாவி, எது பரியந்தம் இந்த ஆத்மா அனுபவிக்கணும் சம்சாரியாக இருக்கணும்னு இருக்கோ அது பரியந்தம் இருக்குன்னு அங்கேயும் சொல்றார். இந்த மாதிரி 2-3 இடத்துல சூக்ஷ்ம சரீரம் இவனை விட்டு போறதே கிடையாது. எது பரியந்தம்? மோட்ச பரியந்தம் போறது இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதை பிடிச்சிட்டார் இவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஜீவனை அந்த சூக்ஷ்ம சரீரம் விட்டு போயிடுத்துன்னு வச்சுக்கோ. ஜீவனை விட்டு போயிடுத்துனா அது சரீரத்தை விட்டு போச்சுன்னா நான் சொல்லல, ஜீவனை விட்டு அது விலகிடுத்துன்னு சொன்னா அப்ப இவன் முக்தன். அது இவனோட ஒட்டின்னு இருந்தால் அப்போ பத்தன். அப்படியானா இவனுடைய பந்தமோக்ஷ விவகாரம் எதுக்கு அதீனமா இருக்கு? இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதீனமா இருக்கு, ஸ்தூல சரீரத்துக்கு அதீனமா இல்ல. ஸ்தூல சரீரம் போனதுக்கு அப்புறம் கூட இவன் பந்தம் தான். ஸ்தூல சரீரம் விட்டு போச்சா உடனே முக்தன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இவனை பத்தனாகவும் முக்தனாகவும் பண்றதுக்கு வேண்டிய ஒரு உபாதி என்னன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம். சொல்றது நன்னா தானே இருக்கு, ஒன்னும் தப்பா தெரியல. இப்ப இப்பேற்பட்ட சூக்ஷ்ம சரீரத்தை நாம இவருக்கு உபாதியா வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இவன் பத்தன். எப்போ இதுல இருந்து விலகுவனோ அப்ப முக்தன். சரியாப்படுத்து. அதனால இது தததீனத்வா, அதாவது அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதீனமாக இவன் ஜீவன் இருக்கிறான். இவனுடைய பந்த மோட்சம் இந்த விவகாரங்கள்ல அதுக்கு அதீனமாக இருக்கு. அதனால அந்த சூக்ஷ்ம சரீரத்தை இவனை காட்டிலும் வசதியா சொல்லப்பட்டது. மகதப்பரம் அவ்யக்தம். இப்படி சொல்றது உண்டா அப்படின்னு கேட்டா இதுக்கு அர்த்தவத்துன்னு திருஷ்டாந்தமா. அர்த்தவத்து எதை விட அர்த்தம் பிரபலம்னு சொன்னார்? இந்திரியத்தை விட அர்த்தம் பிரபலம். இந்திரியத்தை விட விஷயம் பிரபலம். அது கிரகம் அதிகிரகம் அப்படின்னு சொல்றது. இந்திரியம் தானே அதை போய் கிரகிக்கணும், ஆனா விஷயம்தான் இந்திரியத்தையே இழுக்கிறதுங்கிறார். அப்ப என்னாச்சு? எதுக்கு பிராபல்யம்? அது பிரபலம் ஆயிடுச்சு அர்த்தம். அப்ப அர்த்தத்துக்கு அதீனமாக நம்ம இந்திரியம் இருக்கு. இந்திரியத்துக்கு அதீனமா அர்த்தம் இல்லை, அதுக்கு அதீனமாக அர்த்தம்னா இந்திரியேபியோ பராஹ்யர்த்தாக, அந்த அர்த்தாக விஷயாக விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு அதீனமாக இந்திரியம் இருக்கிறதுனாலே இந்திரியேபியோ பராஹ்யர்த்தாகனு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ஆத்மா மகான் பரஹா, இந்த ஜீவாத்மா அவ்யக்தம்னு சொல்லப்பட்ட அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதீனமாக இருக்கிறதுனாலே இவனை காட்டிலும் அந்த சூக்ஷ்ம சரீரம் பரஹா அவ்யக்தாக என்ன மகத பரம் அவ்யக்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் சரியாப்படுத்து இல்லையா? 2 சூத்திரத்துக்கும் ரொம்ப அழகா விருத்திக்காரர் அர்த்த வர்ணனம் பண்ணிட்டார். நமக்கு பார்க்கும்போது இது ரொம்ப பொருத்தமா இருக்கா மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆச்சாரியால் சொல்றார் தைஸ்து ஏதத் வக்தவ்யம். கண்டிச்சு விடுறார் இந்த பட்சத்தை. முதல்ல கண்டிச்சு விடுறார், அப்புறம் என்ன சொல்றாருன்னா போனா போறதுன்னு விட்டு விடுறார். ஏனென்றால் அந்த அவ்யக்த சப்தத்தினால சாங்கியம் சொன்ன பிரதானத்தை எடுத்துக்கலேங்கிறத நீங்களும் ஒத்துக்கிறீங்களோ? சரி போறோம், அது போறோம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். எப்படி கண்டிக்கிறாருன்னு பாருங்க. அதுல முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, நிஜமாவே தப்பு தான் அவர் சொன்னது. சூக்ஷ்ம சரீரம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த இந்திரியங்கள், அந்த 10-11 இந்திரியங்கள், பிராணன், இதெல்லாம் சேர்ந்து இதுதானே. இது தவிர ஒண்ணும் கிடையாது. இந்த 17 பதார்த்தத்தை சேர்த்தா அதுக்குதான் சூக்ஷ்ம சரீரம் பேரு. இது தவிர ஒண்ணும் சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, இதுவே தானே. அப்படி சொல்லும் போது இங்க இந்திரியேபிய பராஹ்யர்த்தாகங்கிறதுல இந்திரியம்னு சொல்லி இந்திரியங்களை எடுத்துட்டாச்சு, தனியா எடுத்துட்டாச்சு. அந்த இந்திரியங்களை இங்க தனியா எடுத்துட்டதுக்கு அப்புறம் மனசு புத்தின்னு 2 இருக்கு. அந்த மனசு புத்தியை கூட தனியாவே ஸ்வசப்தத்தினால சொல்லியாச்சு இல்லையா? இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஷ்ட பரம் மனஹா மனசஸ்து பரா புத்தி. இது எல்லாமே தனித்தனியா எடுத்துட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன சூக்ஷ்ம சரீரம் இருக்கு? ஆக சூக்ஷ்ம சரீரத்துல உள்ள சகல பதார்த்தத்தையும் தனித்தனியா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தனியா ஒன்னும் சூக்ஷ்ம சரீரம் சொல்றதுக்கு விஷயம் இல்லை. ஆனா விட்டு போனது என்னன்னு கேட்டா ஸ்தூல சரீரம் தான் விட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது
விட்டு போன ஸ்தூல சரீரத்தை இந்த அவ்யக்த சப்தம் கிரகிக்கிறதுன்னு சொல்லாமல் இப்ப கூட அந்த குறைய வச்சுட்டே இருக்கார் அவர். ஸ்தூல சரீரத்தை கிரகிக்கிறதுக்கு இங்க சப்தம் இல்லை. அங்க ரதம்னு சொல்லப்பட்டது, அது எது? ஸ்தூல சரீரம் தானே. ஸ்தூல சரீரம் ரதமாக சொல்லப்பட்டது, அதை கிரகிக்கிறதுக்கு இங்க சப்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இவருடைய வியாக்கியானத்துல. அது மாத்திரம் இல்ல, ஆனுமானிகமப்பேகேஷாம் இது சேன்ன ஷரீர ரூபக விநியஸ்த கிரகீதேஹே அப்படிங்கிற இடத்துல ரதமாக ரூபணம் பண்ணப்பட்ட சரீரத்தை கிரகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். அதுவும் போச்சு. இவர் சொன்ன சூக்ஷ்ம சரீரத்தை அங்க ரதமாக சொல்லவே இல்லை. அங்க ஸ்தூல சரீரத்தை பத்தி தான் ரதமாக ரூபணம் பண்ணி இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? சூத்திரத்துக்கே விரோதம் ஏற்படுறது. முதல்ல சூத்திரத்துக்கே விரோதம் வருது இந்த விருத்திகார மதத்துல. அதனால கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தப்பா இருக்கு. அதான் இவர் சொல்றார், அவிசேஷேன சரீரத்வயஸ்ய வச்சுட்டு பேசுறார். பூர்வத்திர ரதத்வேன சங்கீர்த்தித்வாத் சமானயோகோ பிரகிருதத்துவ பரிசிஷ்டத்வயோகோ கதம் சூக்ஷ்மமேவ சரீரம் இஹ கிருஹ்யதே ந புனః ஸ்தூலமபி. அவரை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு நீங்க சொன்னபடி 2 சரீரம் உண்டு. அங்க ரதம்னு சொல்லது 2 சரீரம்னு நீங்க சொன்னபடியே வச்சுப்போம். அப்படி வச்சுக்கும் போது அந்த ஸ்தூல சரீரத்தை மாத்திரம் விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தை மாத்திரம் அவ்யக்த சப்தத்தால எடுத்துட்டு இருக்காரு. என்ன காரணம்? ஏன் அதை விட்டு கொடுத்தார்? அது ஸ்தூல சரீரத்தை விடுறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இத பாரு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இருக்கு எது வேதம் சொல்றதோ அதுக்கு அர்த்தம் சொல்ல நான் வந்தேனே தவிர இதையும் சொல்லலே அதையும் சொல்லலேன்னு கேட்டா கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு இல்லை. எது சொல்லிருக்கோ அதுக்கு ஆம்னா தஸ்ய அர்த்தம் பிரதிபத்தும் பிரபவாமகா. அங்க அவ்யக்தம் சப்தம் இருக்கு, அதுக்கு யோக்கியமான அர்த்தம் வேணும். அந்த அர்த்தத்தை நான் கொடுத்தேனே தவிர ஏன் அந்த சரீரம் விட்டு போச்சுன்னு கேட்கலாமா? ஏன் இப்படி சொல்லலேன்னு நாங்க வேதத்தை பார்த்து கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு. ஆம்னா தஸ்ய அர்த்தம் பிரதிபத்தும் பிரபவாமகா ந ஆம்னானம் பரியனுயோக்தம். அதை போய் நீ ஏன் சொல்லல, அவ்யக்தம்னு ஏன் போட்ட, இதை ஏன் விட்ட அப்படின்னு கேட்க முடியாது. இது யாரு சொல்றது? விருத்திகாரர். ஆம்னாதஞ்ச அவ்யக்த பதம் சூக்ஷ்மமேவ பிரதிபாதயித்தும் சக்னோதி ந இதரத் வியக்தத்வாத் தஸ்ய இதி சே. ஆச்சாரியாளருக்கு பதில் சொல்றார், இல்ல, ஆம்நாதஸ்ய அர்த்த பிரதிபத்தின்னு சொல்றியே, முன்ன சொன்னதும் இப்ப சொன்னதும் ரெண்டையும் சேர்த்து பார்க்காமல் நீ எப்படி இந்த ஆம்னானத்துடைய வேதத்துடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சுப்ப? முன்னாடி சொன்னதும் இப்ப சொன்னதும் ரெண்டுக்கும் ஏகவாக்கியத்தை பண்ணி பார்த்தா தான் இது என்ன சொல்ல வந்ததுன்னு தாத்பரியமே தெரியும். ஏகவாக்கியத்தை பண்ண முடியாம பதம் பதமா அர்த்தம் சொல்லிட்டு நிறுத்திவிட்டா அர்த்தம் ஆகாது. அது ஆம்னா இது வேதார்த்தம்னு அதை எடுத்துக்க முடியாது. ஏகவாக்கியதாதீனத்வாது அர்த்த பிரதிபத்தி. அந்த திடீர்னு அந்த ரதம்னு சரீரத்தை சொல்லி இந்திரியங்களை கோதரேன்னு சொல்லி இப்படி பல விதமா எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணுக்கு மேலேன்னு வரிசையா சொல்லி ரொம்ப மேல இருக்கக்கூடியது ஆத்மான்னு சொல்லிட்டு வர வேண்டிய இடத்துல 2 ஒண்ண விட்டுட்டு புதுசா வேற விஷயத்த எடுத்து சொன்னார்னா முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? சரி, அங்க சொன்னதே தனியா ஒரு பலத்தை சொல்லி முடிச்சுட்டு இது புதுசா ஆரம்பிச்சு சொல்லியிருந்தாலாவது விஷயம் வேற, அது வேற விஷயத்துக்காக சொல்லப்பட்டது, இது வேற விஷயத்துக்காக. அப்படி இல்லவும் இல்லை. இதே இந்த விஷ்ணோஹோ பரமம் பதம்னு எதை முடிச்சாரோ அதை அடையறது எப்படின்னு காமிக்கிறதுக்காகத்தான் அங்கேயும் இதை ஆரம்பிச்சது. அந்த விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்றதுதான் பரமம் பதம், ரொம்ப ரொம்ப பரமானது அப்படின்னு சொல்றதுக்காக வரிசையா இந்த படிப்படியா மேல ஏத்திட்டு போறது இது வந்திருக்கு. ஆக இது தனியா சுதந்திரமா வந்ததுன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. இதை ஆத்தியானாய பிரயோஜனாபாவா அப்படிங்கிற அதிகரணத்தை இதே விஷயத்த சூத்திரக்காரே சொல்லியிருக்காரு. அதான் இங்க சொல்றார், நச்ச ஆகாங்காம் அந்தரேண ஏகவாக்கியதா பிரதிபத்திரஸ்தி தத்ர அவிசிஷ்டாயாம் சரீரத்வயஸ்ய கிராஹ்யத்வாகாங்காயாம் யதாகாங்கம் சம்பந்தே அனப்யுபகம்யமானே ஏகவாக்கியத இவ பாதிதா ஸ்யாத் குதஹ ஆம்னாதஸ்ய அர்த்த பிரதிபத்தி. அங்க 2 சரீரத்தம் சொல்லியிருக்கு, ரதமா சொல்லியிருக்கு. நீ சொல்ற, நான் இவருக்கு ஒரே ஒரு சரீரம் தான் அங்க சொல்லப்பட்டது. 2 சொல்லும் போது ஒன்னை விட்டுட்டு ஒன்னை மாத்திரம் எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒன்னும் அர்த்தமே வர முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அவர் என்ன சொன்னார், இல்ல, விடுறதுக்கு காரணம் இருக்கு. எப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து நம்மளை பிரிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஸ்தூலம்தான் கண்ணுக்கே தெரியறதே, நன்னா தெரியறதே. அதுவும் பிறக்கிறது மறிக்கிறது இது 2ம் நன்னா தெரிஞ்சிருக்கிறதுனால ஆத்மாவை அதை காட்டிலும் தனியாக பிரிச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை. ஆனா சூக்ஷ்ம சரீரம் நமக்கு தெரியாத சரீரமா இருக்கு, அதுல இருந்து ஆத்மாவை பிரிச்சு புரிக்கிறது தான் கஷ்டம், முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல அவ்யக்தங்கிற சப்தத்தினால ஸ்தூல சரீரத்தை விட்டு கொடுத்துடுத்து
வெறும் ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தை மாத்திரம் எடுத்துக்கிறது. இப்படி அவர் வியாக்கியானம் பண்றார். யாரு? விருத்திகாரர். ஒரு காரணத்தை காமிச்சுட்டார். இப்படி ஒரு கல்பனை பண்ணி காரணத்தை காமிச்சார். அதுக்கு அவர் சொல்றார், நஜைவம் மந்தவியம் துஷோதத்வாத் சூக்ஷ்மஸ்தைவ சரீரஸ்ய இஹ கிரஹணம் ஸ்தூலஸ்ய தூ திருஷ்ட பீபத்ஸதயா சுஷோதத்வாத் அக்ரஹணம். இது திருஷ்ட பீபத்ஸம்னுட்டார். இதனுடைய அபத்தமான இது பளிச்சுன்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது இவ்வளவு எவ்வளவு மோசமானதா இருக்கு ஸ்தூல சரீரம்னு. அதனால அது ஆத்மா இல்லைன்னு சொல்றது ரொம்ப சுலபமா. அதனாலதான் சூக்ஷ்மத்தை எடுத்துட்டா. இவர் என்ன பதில் சொல்றார்? நீங்க சொல்றீள் வேதாந்தத்துல ஏதோ சொல்லணும்னு, ஆனா இந்த வாக்கியம் அதுக்காக வந்ததான்னு பாருங்க. இந்த வாக்கியம் எதுக்காக வந்ததுன்னா, இதை காட்டிலும் வேறானதாக ஆத்மாவை பிரிச்சு சொல்றதுக்காக வரல. தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொன்னது இருக்கு, அது பரம் ரொம்ப சக்தி, இதுக்கு மேல இன்னொன்னு கிடையாதுன்னு சொல்றதுக்காக வந்தது தானே. இங்க ஒண்ணும் சோதனம் இல்லை. சோதனங்கள்லாம் பண்றதுக்கு வேற வாக்கியங்கள் இருக்கு. வேற வாக்கியங்கள்னால சோதனம் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிறது வேதாந்தத்துல சொல்லப்பட்டதுதான். ஆனா இந்த வாக்கியத்துல அதை கொண்டு நுழைக்க விடாது. இங்க என்ன சொல்லிருக்கு? எதோ நைவைக சோதனம் கஸ்யசித் விவக்ஷியதே. இது சோதனம், பதார்த்த சோதனம்னு சொல்றது. நகியத்திர சோதன விதாயி கிஞ்சிதாக்கியாதமஸ்தி. இந்த மாதிரி இதை விதிக்கிறதுக்காக இதை காட்டிலும் வேறானதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கோ? இல்ல. பரம்பரம் பரம்பரம்னு வேறனே சொல்லிட்டு அனந்தர நிர்திஷ்டத்வாத்து இந்தத் விஷ்ணோ பரமம் பதம் இது இதமிக விவக்ஷியதே. அங்க பரமம் பதம்னு சொன்னது என்ன? விஷ்ணோ பரமம் பதம். அதை சொல்றதுக்காக வந்தது இது. ததாஹி இதம் அஸ்மாத் பரம் இத்யுக்த்வா புருஷான் நபரம் கிஞ்சித் இத்யாக. அதனால அப்படி போயிருக்கு ஸ்ருதி. அதனால இந்த சோதனத்துக்காக வந்தது இல்லை. அதனால நீங்க சொல்றபடி சூக்ஷ்ம சரீரத்தை மாத்திரம் கிரகிக்கிறது முடியாது. இங்க நிறுத்தினார். ஆனா ஆச்சாரியால் மேல இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்க ஸ்தூல சரீரத்தை சரீரம்னு எடுத்துட்டேன்னா ஜீவனை காட்டிலும் அவனை பரம்னு எப்படி சொல்றது? வியாக்கியானம் பண்ண மகத பரம் அவ்வியக்தம் வெறும் சப்தார்த்தம் சொன்னா போறாதே, அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் முழுசா பண்ணி ஆகணும் இல்லையா? பண்ணியிருக்க அவர் விடல, பண்ணியிருக்காரு. எப்படி சொல்றது அப்படின்னு பண்ணியிருக்காரு. 2 தினசா பண்ணியிருக்காரு. இவருடைய வியாக்கியானத்துல அந்த ஆத்மா மகான்னு 2 சப்தம் போட்டிருக்கு இல்லையா? ஆத்மா மகான் பரஹான்னு 2 வியாக்கியானம் எடுத்துட்டார். ஆத்ம சப்தத்தை வச்சுட்டு ஒரு வியாக்கியானம், மகத் சப்தத்தை வச்சுட்டு ஒரு வியாக்கியானம். ஆத்ம சப்தத்தை வச்சுண்டா அப்ப ஜீவாத்மா, விருத்திகார சொன்ன மாதிரி ஜீவாத்மான்னு அர்த்தம். மகான்னு அவனையே சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது மகத பரமவியக்திங்கிற இடத்துல மகத்து தானே இருக்கு, ஆத்மன பரமவியக்தின்னு போடல. அதனால மகத் சப்தத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கறது ஸ்ருதின்னு நினைச்சுட்டா அப்ப அந்த மகத்தத்துவங்கிற அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கும். மகத்தத்துவங்கிறது நம்ம வேதாந்த சித்தாந்தப்படி என்னன்னு கேட்டா புத்தி சமஷ்டி. அந்த ஹிரண்ய கர்ப்ப லிங்க சரீரம் இருக்கே அதுதான் மகத்தத்துவம்னு சொல்றது. எப்படி வேணாலும் இருக்கட்டும், இது ஜீவாத்மாவாவது இருக்கட்டும், ஹிரண்ய கர்ப்பனுடைய லிங்க சரீரமாவது இருக்கட்டும், அதை காட்டிலே நம்ம சரீரத்தை எப்படி வசத்தின்னு சொல்லலாம்? பிரச்சனை வந்துடுத்து இல்லையா? ஆத்மனஹா பரம்னு சொன்னாலும் தப்புதான். அது இப்ப ஹிரண்ய கர்ப்ப லிங்க சரீரத்தை விட அது பெருசுன்னு சொன்னாலும் அதுவும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதனால 2க்கும் தோஷம் வருது இல்லையா? அதுக்கு இவர் ஏற்கனவே பண்ணினதும் கஷ்டமான வேலை தான், இப்ப இன்னொரு வேலையை பண்றார். மகத பரம் அவ்வியக்தம் முன்னாடியே வந்துருத்து. அதாவது இந்த சூத்திரத்துல ததஹீனத்வாத அர்த்தவத்து இருக்கு இல்லையா? அடுப்புற அன்னேத்து வர்ணயந்திக்கு முன்னாடி பாருங்க, இந்த ததேதத் அவ்வியக்தம் கொச்சித் ஆகாசப்த நிர்திஷ்டம்னு வரிசையா வருதே, அந்த இடத்துல ஒரு 4 வரி கழிச்சு பாருங்க. கொச்சித் அக்ஷர சப்தோதிதம் மாயல சொல்லியிருக்கு அப்படின்னு. ததிதம் மகத பரம் அவ்வியக்தம் இத்யுக்தம் அவ்வியக்த பிரபவத்வான் மகதா யதா ஹைரண்யகர்ப்பி புத்தி மகான். பாருங்க, அவ்வியக்தங்கிற ஆச்சாரியாள் மதத்துல அவ்வியக்தங்கிற சப்தம் காரணத்துக்கு சொந்தமான சப்தம். ஆனா அதனுடைய காரியமா இருக்கிறதுனால சரீரத்துக்கு பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் அவருடைய அபிப்பிராயம். காரணங்கிறது அவ்வியாக்கிருத்தம் தானே. இந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய புத்தி சமஷ்டி இருக்கு லிங்க சரீரம், இதுக்கும் அது காரணம் தானே. அவ்வியாக்கிருத்தங்கிறது அதுலேருந்து வந்த காரியம் தானே இந்த ஹிரண்ய கர்ப்பங்கிறது. அதனால அந்த காரணமான அவ்வியக்தம் இந்த இதை விட வசத்தி, இந்த காரியமான ஹிரண்ய கர்ப்ப புத்தியை விட பரமாக இருக்கு, உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்படி சொன்னா சரீரத்துக்கு வரலையேன்னு கேட்டா, எப்படி காரணத்தை போதிக்கக்கூடிய சப்தம் இந்த சரீரத்துக்கு பிரயோகம் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி காரணத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பரத்துவத்தையும் இந்த காரியமான சரீரத்துல உபச்சாரா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா. தச்ச மகத
அவ்யக்தகதம் மகதः பரத்வம் அபேதோபசாராத் தத்விகாரே ஷரீரே பரிகல்பியதே. இன்னும் ஒண்ணும் பாருங்க, ஜீவோ மகான்னு வச்சுட்டா அப்ப என்ன பண்றது? அப்பவும் அந்த அவ்யக்தத்தை பிடிச்சிட்டு தான் வியாக்கியானம் பண்ணியா. இவனுக்கு இந்த சரீரம் வந்ததுனால இந்த விற்த்திக்காரர் அந்த சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுட்டு அழகா வியாக்கியானம் பண்ணார். ஆனா அது சரிப்பட்டு வரலன்னு விட்டுட்டார். ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு இவனை சம்சாரின்னு சொல்றது அழகா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், இவனுக்கு உபாதியாக இவனை சம்சாரியாக ஆக்குறது எது அப்படின்னு கேட்டா அந்த அவ்யாக்கிருத்தம் தான்னு சொல்லணும். அப்ப அந்த அவ்யாக்கிருத்தம் இவனை ஜீவனாக ஆக்குறது. இங்க பாருங்க, யதாது ஜீவோ மகான் ததாபி அவ்யக்தாதீனத்வாத் ஜீவபாவஸ்ய மகதः பரம் அவ்யக்தம் இத்யுக்தம். அவித்யாஹி அவ்யக்தம் அவித்யாவத்வேனைவ ஜீவஸ்ய சர்வஸ்தம் விவகாரா சந்ததோ வர்த்ததே. இந்த ஜீவன் ஜீவனாக இருந்துட்டு சகல விவகாரமும் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அவித்யா, அதுதான் அவ்யக்தம். அப்ப அவித்யா இந்த ஜீவபாவத்துக்கும் ஹேதுவாக இருக்கிறதுனால ஜீவாத்மாவை விட பரம்னு சொல்லலாம். அப்ப அந்த அவித்தியை போதிக்கக்கூடிய சப்தத்தை இந்த ஸ்தூல சரீரத்துக்கு போட்டதுனால அதுல இருக்கக்கூடிய பரத்துவத்தையும் ஸ்ருதியானது அப்படியே இதுக்கு போட்டு கொடுத்துருக்கு அவ்யக்த சரீரத்துக்கு அப்படின்ட்டார். தச்ச அவ்யக்தகதம் மகதः பரத்வம் அபேதோபசாரா தத்விகாரே ஷரீரே பரிகல்பியதே. கேள்வி வருது, அந்த அவ்யக்தத்துல தான் பரத்துவம் இருக்கு, அத உபசாராத் இந்த சரீரத்துல சொல்லியிருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த அவ்யக்தத்தினுடைய எல்லா காரியத்திலையும் இந்த மாதிரி பரத்துவம் சொல்லாமே. ஸ்தூல சரீரம் மாத்திரம் தானே, இந்திரியம் இருக்கு, அர்த்தம் இருக்கு, எல்லாமே அந்த அவ்யக்தத்துடைய காரியம் தானே. அப்ப எல்லாத்துலயும் தானே இருக்கு, மகத்திலேயே இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. என்ன அப்போ இதை விட்டுட்டார் அவர். அப்படி சொன்னேன்னா நான் வேற வழி இல்லை, இங்க அதெல்லாம் தனித்தனியா சொல்லியாச்சு, பாக்கி உள்ளது இது ஒண்ணுதான் இருக்கு சரீரம், அதுக்காக ஆம்நாதஸ்ய அர்த்தம் பிரதிபத்தும் பிரபவாமகாதான். இங்க சத்யபி ஷரீரவத் இந்திரியாதீனாம் தத்விகாரத்வ அவிசேஷே ஷரீரஸ்யைவ அபேதோபசாராத் அவ்யக்த சப்தேன கிரஹணம் இந்திரியாதீனாம் ஸ்வசப்தைரேவ கிரஹீதத்வாத் பரிசிஷ்டத்வாச்ச சரீரஸ்ய. இவருக்கு ஒரே நியாயம், பரிசிஷ்டம் அங்க விட்டு போன விஷயம் இது ஒண்ணு, இங்க ஒரு சப்தம் அதிகப்படியா இருக்கு, அர்த்தம் என்ன சொல்றதுன்னு தெரியாம. அப்படி இருக்கும்போது இது ரெண்டையும் சேர்த்து விடுறதுங்கிறது இந்த பிரகரணாதிகரணம் நியாயம்னு வருது. பூர்வமீமாம்சையில வரக்கூடிய பிரகரணாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அதிகரணத்துல அதுக்கு ஒண்ணு தேவைப்படுறது, இதுக்கு ஒண்ணு தேவைப்படுறது, ரெண்டையும் சேர்த்து விட்டு பிராமாண்யத்தை கொண்டு வருது. அதை கொண்டு வர அந்த நியாயத்தை வச்சுட்டு தீர்மானமா சொல்லிட்டார். அதனால ஆச்சாரியாள் மதத்துல இங்க அவ்யக்தங்கிறது ஸ்தூல சரீரம். அதை எப்படி இதை காட்டிலும் பரம்னு சொல்றதுன்னா இப்படி பரம்பரையா கொண்டு போய்க்கோ. எப்படி காரணம், ஏன்னா அவ்யக்த சப்தமே முதல்ல அதுக்கு சரியானது இல்லை, அது அதனுடைய காரணத்தை வச்சு அது அவ்யக்தம்னு சொல்லியிருக்குன்னு சொன்னா அந்த காரணத்தை வச்சே பரம்னு சொல்லலாம், பரத்துவம்னு சொல்லலாம் அப்படின்னு ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம். அதனால இங்க கடைசியில விற்த்திக்காரரை கண்டனம் பண்ணும்போது கடைசியில என்ன சொல்லிவிட்டாருன்னா, நீங்க வேணா அப்படியே பண்ணுங்க, எனக்கு ஒண்ணும் இது நஷ்டம் இல்லைன்னுட்டார். சர்வதாபித்து ஆனுமானிக நிராகரணோபபத்தேஹே ததா நாம அஸ்து நனக்கிஞ்சித் சித்தியதே. இந்த மூணாவது சூத்திரம் முடியரிச்ச பாருங்க, முடியரிச்ச ஜெயத்வாவச்சனாச்சக்கு முன்னாடி இந்த மாதிரி பரவாயில்ல வேணா வச்சுக்கோ அப்படின்னுட்ட. கிஞ்ச அவ்யக்தபதேன ஸ்தூலமேவ சரீரம் உக்தம் புத்திந்து சாரதிம் வித்தி இத்தியாதினா சூக்ஷ்மதேகஸ்ய விபக்தத்வேன ரதகல்பனா அவிஷயத்வா தஸ்ய சரீரபதேன அனுக்தத்வாத் இஹாபி மனசஸ்து பரா புத்தி இது கிரகீதத்வேன அபரிசேஷாதிதி மத்வா. இது இவர் ஆச்சாரியாளுடைய சித்தாந்தம். சூக்ம சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தமும் தனித்தனியா எடுத்துட்டாச்சு, அதை திரும்பி சொல்றதுக்கு இடம் வழி இல்லை. உபேத்தியாபி தூஷயதி, உபேத்தியாபின்னா ஸ்வீகாரம் பண்ணி பண்ணா வச்சுங்கோ, போனா போறதுன்னு ஒத்துண்டு பேசுற விஷயம். ஏன் இது பண்றேன்னா நனக் கிஞ்சி சித்தியதே. நீங்க அந்த சாங்கியம் சொன்ன பிரதானத்துக்கு இங்க இடம் கொடுக்க கூடாது, அதுதான் என்னோட ரெண்டு பேருக்குமே ஒரே இதுவா இருக்கு, லட்சியமா இருக்கு, அதை நீங்க பண்ணியாச்சு, சரிதான் விட்டு விடுத்துறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. இந்த இடத்துல விருத்திகாரர் சர்வதாபிது ஆனுமானிகம் பிரதானம் இருக்கு, தன் நிராகரணோபபத்தேஹே ததா நாம அஸ்து இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஆனா கிஞ்சி சித்தியதே, இங்க ஒரு விருத்திகாரர் மதத்தை இப்படி எடுத்து விசாரிச்சிருக்காரு ஆச்சாரியர்.